கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டியூகாஸ் எனப்படும் இந்த துடியலூர் கூட்டுறவு சேவா ஸ்தாபனம் 1955ஆம் ஆண்டில் விசி சுப்பையா கவுண்டர், டிஎன் பழனிசாமி கவுண்டர் ஐயா அவர்களால் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நிகர லாபத்தில் செயல்படக்கூடிய கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கடந்தும் தொடர்ந்து நிகர லாபத்தில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்களை தயாரித்து தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு சப்ளை செய்துட்டு வர்றோம். இந்த கூட்டுறவு நிறுவனம் ஆசியாவிலேயே மிக சிறந்த கூட்டுறவு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு தொடக்க வகை கூட்டுறவு சங்கமாக இருந்தால் கூட ஒரு இணைப்பதிவாளர் அளவில் ஒரு மேலாண்மை இயக்குநரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சிறப்பு வாய்ந்த நிறுவனம். எங்களுடைய டியூகாஸ் நிறுவனத்தில் ஏற்கனவே விவசாயிகளுக்கு தேவையான கலப்புரங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்து கலவை உரங்கள், வேப்பம் புண்ணாக்கு, அதாவது வேப்பம் கொட்டையிலிருந்து எண்ணெய் எடுக்காமல் அப்படியே அரைச்சி வேப்பம் பவுடர் தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வரோம். இது இல்லாமல் விவசாயிக்கு தேவையான அக்ரி டூல்ஸ், அப்புறம் வங்கி பணிகள் செயல்பட்டு வருது. ஒரு ப்ரெஸ் நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதே மாதிரி விதைகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இந்த அளவு ஒரு தொடக்க கூட்டுறவு நிறுவனம் செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே எந்த ஒரு கூட்டுறவு நிறுவனமே இந்தளவு ஒரு ஒட்டுமொத்தமான பணிகளை செய்யலை. அதனால் இந்த கூட்டுறவு நிறுவனத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த கூட்டுறவு நிறுவனம் கிட்டத்தட்ட 70வது ஆண்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எங்களுடைய கூட்டுறவு நிறுவனத்துடைய 70வது ஆண்டு சிறப்பிக்கும் விதமாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகையான ஒரு திட்டங்களை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதில் முதல் வகை திட்டம் அப்படின்னு பார்த்தா நர்சரி கூட்டுறவு நாற்று பண்ணை ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் கூட்டுறவில் எங்கேயுமே நாற்று பண்ணை ஆரம்பிக்கவே இல்லை. நம்மளுக்கே தெரியும், நாற்றினுடைய தேவைகள் இப்போது அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விழாக்கள் இருந்தாலும் ஒரு நாற்று நடுதல், ஒரு மரம் நடுதல் விழாக்கள் நடத்துறது, அதாவது திருமணம் மற்ற முக்கிய நிகழ்வுகள் கூட நாற்றுகளை இப்போது ஒரு பரிசாக இது மாதிரி கொடுக்குறாங்க. வீடுகளில் பொதுமக்கள் வீட்டு தோட்டம், இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறது, அவங்க ஒரு தோட்டத்தில் வளர்க்குறது, இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வந்திருக்கு. அதனால் அதை ஊக்குவிக்கும் வண்ணமாக எங்களுடைய ஒரு நிறுவனமாக துணை கருவி மாதிரி ஒரு செயல்பாடு மாதிரி இப்போது கூட்டுறவு நாற்று பண்ணைங்கிறத ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கூட்டுறவு நாற்று பண்ணையில் பழமரங்கள், செடிகள், வீட்டுக்கு தேவையான காய்கறி செடிகள், அலங்கார செடிகள், மூலிகை செடிகள் உட்பட எல்லா வகையான செடிகளை நாங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்குகிறோம். இந்த செடிகளை பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி இந்த பகுதியில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதனால் இது அத்தியாவசிய தேவையும் கூடங்கிறதுனால இந்த யூனிட்டை தொடங்குறதுக்கான ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அதனால் இன்றைக்கி நாங்கள் அதை நல்ல முறையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்போது நம்மளுக்கே தெரியும், எல்லாருமே ஒரு மருந்தடிக்காத ஒரு ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட எல்லா காய்கறிகள் அந்த மாதிரியான பொருட்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போது நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அந்த மாதிரி மருந்து இல்லாத காய்கறிகள் பழங்களை உட்கொள்ளும் போது தான் மக்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதல் இல்லாமல் ஆயுட்காலம் கூடும். அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்திருக்கிறதுனால அதை ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டம் போடுறதுக்கான ஒரு கோம்போ பேக் மாதிரி ஒன்று தயார் பண்ணி இன்றைக்கி அந்த விற்பனையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாடி தோட்டம் பொருளில் கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான பொருள் இருக்குது. அதில் அந்த செடியை வளர்க்குறதுக்கான பை, காயர் பித்து, ப்ளஸ் அதுக்கு தேவையான விதைகள், காய்கறி விதைகள், ப்ளஸ் அதுக்கு தேவையான சில சின்ன சின்ன டூல்ஸ், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு 12 பொருள் கிட்டத்தட்ட 1250 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இதை பொதுமக்கள் அவங்க வாங்கிட்டு போயிட்டு மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ அதை போட்டுக்கலாம். அவங்களே இதில் தனித்தனியாக அந்த பொருளை கேட்டாலும் நாங்கள் விற்பனை செய்கிறதுக்கு இருக்கிற கோம்போ பேக்காக கொடுக்கும்போது ஒரு பேக் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு, அந்த வீட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கு இதை முழுமையாக அந்த வீட்டு தோட்டத்தை அமைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அதுலேருந்து அவங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். எங்களுடைய யூனிட்னுடைய ஒரு அல்லைடு ஒரு இதுவாக இதை பண்ணணும்னு நாங்கள் நினச்சி இந்த பகுதி நகரமயமான பகுதிகளில் பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த திட்டத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு வரோம். இந்த விற்பனையை செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு வியாபார நடவடிக்கைக்காக ஒவ்வொரு பக்கம் போகும்போது எங்களுடைய ப்ராடக்டை பற்றி நாங்கள் சொல்லும்போது அதை இன்னும் ஒரு மக்கள் மத்தியில் பதிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு விளம்பர வாகனம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு எல்சிடி மானிட்டரோட கூடிய ஒரு விளம்பர வாகனம் ப்ளஸ் எங்களுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துகிற மாதிரியும் ஒரு வாகனத்தை வடிவமைச்சு இப்போ அந்த விளம்பர வாகனத்தை இன்றைக்கி நாங்கள் தொடங்கியிருக்கோம் அந்த பணியில்.
அது இல்லாமல் இன்னொன்று நாங்கள் வந்து ஏற்கனவே வேப்பம் புண்ணாக்கு வந்து வேப்பம் பவுடர் தயாரித்து விற்கிறோங்கிறத நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இந்த வேப்பம் புண்ணாக்கு உற்பத்தியில் ஒரு புது யூனிட் ஒன்று வந்து நாங்கள் இப்போது ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி. அதையும் இன்றைக்கி தொடக்க விழா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வேப்பம் புண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, ஆர்கானிக் முறையில் விளைவிக்கிறதுக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு அவசிய தேவை இருக்குது. அதனால் விவசாயிகளிடையே ரொம்ப அதாவது வரவேற்பு பெற்றதுன்னு சொன்னால் இந்த வேப்பம் புண்ணாக்கு. ஏற்கனவே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டிருந்தா கூட அதனோட சேர்ந்தே இதை அவங்க பயன்படுத்திக்கலாம். இதை தனியாக பயன்படுத்தணும்னு இல்லை. அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் பயிர்கள் இதை போடும்போது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒரு 1000 டன் அளவுக்கு வந்து நாங்கள் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நாங்கள் இந்த உற்பத்தியை தயாரித்து வேப்பம் புண்ணாக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் எங்கள் டியூகாஸ் நிறுவனத்தினுடைய பணிகளை வந்து விரிவுபடுத்துறதுல இன்று ஒரு முக்கியமான நாளாக இந்த 4 திட்டங்கள் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். எங்களுடைய தயாரிப்பு பொருட்களை வந்து பொதுமக்களோ விவசாயிகளோ வந்து பெறணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தொடர்பு எண் வந்து 9487879721, அதாவது 9487879721 என்ற எண்ணிலும் 9489975870, அதாவது 9489975870 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டா அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வியாபாரம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணுறதை பற்றியும் எல்லா விளக்கங்களையும் விவரங்களையும் எங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து தருவாங்க.